ஆர்ஆர் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின நேற்றைய ஆட்டத்தில் மும்பை அணி நடப்பு தொடர்ல தன்னோட 5வது தோல்வியை பதிவு பண்ணியிருக்கு. பவுலிங் பேட்டிங்னு ஆல் ஏரியாவிலையும் கில்லியா நின்று 7வது வெற்றியை பெற்றிருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த வகையில தோல்வியால துவண்டு போயுள்ள மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் மற்றும் அடுத்தடுத்த வெற்றிகளால மகிழ்ச்சியில் உள்ள ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு சாம்சன் நடந்து முடிஞ்ச மேட்சை பத்தி என்ன சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இது தொடர்பா பேசின ஹர்திக், ஆரம்பத்திலேயே நாங்க கொஞ்சம் ட்ரபிள்ல தான் இருந்தோம். திலக் வர்மா மற்றும் நெஹலோட பேட்டிங் சூப்பரா இருந்தது. திட்டமிட்டபடி 2 விக்கெட்டுகளை முன்னாடியே இழக்காம இருந்திருந்தோம்னா 180 ரன்கள் வரைக்கும் ரன்களை எங்களால சேர்க்க முடிஞ்சிருக்கும். இன்றைய ஆட்டம் ஃபீல்டிங்ல அவ்வளவு சிறப்பானதா எங்களுக்கு அமையல. இந்த மேட்ச் மூலமா எங்க தவறுகள் என்னென்னு கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த மேட்ச்கள்ல அதை செய்யாதபடி பார்த்துக்கணும். தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தரும் தங்களோட தவறுகளை ஒத்துக்கிட்டு அதுக்காக உழைக்கணும். கிரிக்கெட் சுலபமானதுதான். அதை சுலபமானதா நினைக்கிற வரைக்கும் அது நமக்கு நல்லதா தான் இருக்கும்னு சொல்லி இருக்க. தொடர்ந்து சஞ்சு சாம்சன் பேசும்போது, வெற்றிக்கான பாராட்டு எல்லா வீரர்களுக்கும் தான் போய் சேரணும். பவர் பிளேல நல்லாவே ஆட ஆரம்பிச்சோம். ஜெய்ஸ்வாலுக்கு எந்த ஒரு அட்வைஸும் யாரும் தரவே வேண்டாம். அவர் ரொம்பவும் தன்னம்பிக்கையோட இருக்கார். லக்னோ அணியோட மோத இருக்கிற அடுத்த ஆட்டம் எப்படி போகும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்னு பேசி முடிச்சார். எதிரணியோட 5 விக்கெட்டுகளை அசால்ட்டா கைப்பற்றி ஆட்ட நாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தீப் சர்மா பேசும்போது, சமீபத்துல தான் உடல் அளவுல ஃபிட்டானே. ஃபிட்னஸுக்கு பிறகான முதல் ஆட்டம் சந்தோஷமா உணர்றேன். நீங்க கடைசியில பந்து வீசுபவரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா பெரிய மனசு வேணும். இன்னும் பெரிய மனசோட இருந்து எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். 2 வருஷத்துக்கு முன்ன நான் ஏலத்துல எடுக்கப்படல. ஒரு மாற்று வீரரா தான் நான் வந்தேன். அதனாலேயே ஒவ்வொரு ஆட்டத்தையும் என்ஜாய் பண்ணி விளையாடுறேன்னு பேசி முடிச்சாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.